கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்தே அமெரிக்கா தன்னுடைய இராணுவத்தினை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தன்னுடைய தளங்களிலே அணிதிரட்டுவதற்கு ஆரம்பித்திருந்தது. ஈரானுக்கு ஒரு அச்சுறுத்தலை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இராணுவத்தை நாங்கள் அணிதிரட்டுவதாக அவர்கள் சொன்னாலும், கடந்த 2003ஆம் ஆண்டு ஈராக்கிற்கு எதிரான யுத்தத்தின் போது அமெரிக்கா அணிதிரட்டிய போர் வீரர்களை விட அதிகமான வீரர்கள் இந்த போருக்காக திரட்டப்பட்டிருப்பதான தகவல்கள் வெளியாக இருந்தன. மத்திய கிழக்கினுடைய கடற்பரப்பிலே அமெரிக்காவுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல்களான USS ஆப்ரஹாம் லிங்கன், அதே போன்று USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு என்கிற 2 பெரிய போர்க்கப்பல்களும், இந்த கப்பல்களிலே 6000க்கு மேற்பட்ட போர் வீரர்களும், 150க்கு மேற்பட்ட போர் விமானங்கள், அதே போன்று ஏவுகணை தாக்குதல்களை தடுக்கக்கூடிய பேட்ரியட் தாட் போன்ற அமைப்புகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கிலே குவித்தது அமெரிக்கா. ஈரானுக்கு எதிரான இந்த போரினை ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்று அமெரிக்காவும், ரோரிங் லயன் என்று இஸ்ரேலும் பெயர் வைத்து தங்களுடைய தாக்குதல்களை சரியான நேரம் பார்த்து ஈரானிலே அணு ஆயுதங்கள் தயாராக இல்லை என்பதை தெரிந்து கொண்டு தங்களுடைய தாக்குதல்களினை ஆரம்பித்தார்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும்.